ஓய் ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு வரேன். என்கிட்ட காட்டணும். ஆ இல்லாம இதை எழுந்து கொஞ்சம் கொடி. எவ்வளவு நேரம்? என்ன கார்த்திக் போன் எடுக்கல. பைக்ல வந்துட்டு இருப்பானா இருக்கம்னே. பைக்ல வந்தா என்ன, போன் அட்டெண்ட் பண்ணி எந்த இடம்னே சொல்ல முடியாது. மைனிய உங்க மருமையும் பைக் ஓட்டும்போது எந்த போன் வந்தாலும் அட்டெண்ட் பண்ண மாட்டான். நானே எத்தனை நாள் அவசரத்துக்கு போன் பண்ணிட்டு கோவப்பட்டுட்டு இருந்திருக்கேன் தெரியுமா? அப்போ கார்த்திக் பரவாயில்ல தான். ஆமா, இந்த காலத்துல எந்த பையன் இவனை மாதிரி இருக்கான்? நல்ல பொறுப்பான பையன். மது நல்லா கொடுத்து வச்சவதான். இன்னைக்கு அந்த பிள்ளை வரட்டு. ஒரு சாரி கட்டி பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம்? ஷோ மது, மது, ஏய் மது, ஏய் ஐசு அழாத. கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியாயிரும். ஐசு ஒரே வீட்டில் இருக்கோம், ஒன்னாதான் சாப்பிடுவோம். இப்பெல்லாம் நான் சாப்பிட உட்காந்தா அவங்க எலும்பி போயிருவாங்க. மது, வீட்டில் எல்லாரும் என்ன பாவமா பார்க்காத. ஐசு அது கல்யாணம் வரதான் மது இருப்பேன், அப்புறம் நான் இருக்கவே மாட்டேன். ஏன் ஐசு இப்பெல்லாம் பேசியா? எனக்கு நீ யாருமே இல்லாத மாதிரி தோணுது மது. அப்படிலாம் இல்லை ஐசு, நான் இருக்கேன், சத்தியா இருக்கா. எங்க 2 பேரை விடு, உங்க அண்ணன் நினைச்சு பாரு. நினைச்சதான் கஷ்டமா இருக்கு மது. அவனுக்கு என்ன மாதிரி யாருமே இல்லை. தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? நெற்றி மேலே ஒற்றை முடியாடும் போது நெஞ்சுக்குள்ள மின்னல் பூக்கும், பார்வை ஆளை தூக்கும். கண்ணம் பார்த்தால் முத்தங்களால் தீண்ட தோன்றும், பாதம் 2 பார்க்கும் போது கொலுசாய் மாற தோன்றும். அழகாய் மனதை பறித்து விட்டாளே. என்னம்மா என்ன பிள்ளையா இப்படி அழியா? இப்பதான் உறங்கி முடிச்சாங்க. அப்படியா? பசிக்குமா இருக்கும். சின்ன பண்ண உருவு காலையில கொண்டு வந்ததை கொடுத்துட்டேங்க. இனி வீட்டுல போய் தான் எடுத்துட்டு வரணும். காலையிலே வந்துட்டு பாத்தீமா? ஆமாக்க, காலையில அவில வேலைக்கு விட்டுட்டு பிள்ளைக்கு கொஞ்சம் சாப்பாடையும் எடுத்துட்டு வந்தேன். வீட்டுல வச்சு கொடுத்தா எங்க திங்காவ? இந்த பஸ்ன்னு அப்படியே வேடிக்கை பார்த்து தின்றுவோம் பத்தியில. அதான் 2 இட்லியை கொடுத்துக்கிட்டு உர கட்டுனேன். நான் முழிச்சிட்டான். இனி மத்தியானம் கொஞ்சோண்டு சோறு எடுத்துட்டு வரணும். பாத்திமாக்க வீட்டுக்கு போயிட்டு வருவீல? ஆமா சின்ன பொண்ணு, வருவேன். ஏக்கா அப்ப வரும்போது எங்க மாமியார்ட்ட தேங்காய் திருவள்ளம் வாங்கிட்டு வாங்கக்க. தேங்காய் திருவி குடுக்கலன்னா கறி வச்சு தராது, யாசிட்டு கிடக்கும். சரி சின்ன பொண்ணு. பாத்திமாக்க வரும்போது எங்க வீட்டை லேசா எட்டி பார்த்துட்டு வாங்கக்க. எங்க வீட்டு நெட்டகாரன் வந்துட்டோம்னா ஆடிட்டு கிடப்பான். சரிக்க. ஏன் வசந்தி சிவனேசி யாசையே செய்வா? ஆமாக்க, எங்க வீட்டு நெட்டகாரன் ஒண்ணுதான் ஆக மாட்டான். நம்ம ஏதோ சும்மா பஸ்ல அங்க எங்க லாந்திட்டு தெரிய மாதிரி ஏச்சு கிடப்பான். சும்மா தானே லாந்திரிய? ஆமா, சும்மா லாந்தியாவ. இவ கண்டா காலையில இவ்வளவு முருங்கையிலையும் பறிச்சு கொண்டு வந்து கூட்ட வச்சிருந்து போயிட்டாவக. இத உருவ எவ்வளவு நேரமாகும் ஏதாவது யோசிப்பாவளாக. 1 மணினா கட்டையும் தூக்கிட்டு வந்து நிப்பாவ. அந்த நேரத்துக்கு சோத்தை கொடுக்கலன்னா நம்மளுக்கும் கஷ்டமாலாக இருக்கும். அதான் அந்த முருங்கையில இதுக்கிட்டு பஸ்ல வந்தேன். இங்க ஆளாளுக்கு 2 உருவி தந்தியல்னா அந்த நேரத்துக்கு சோத்த கறியை வச்சிடலாம் பத்தியில.
ஆமா சின்ன பொண்ணு, முருங்கையில உருவியது கஷ்டம்ல. அவளுக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? ஏமா யாராவது இறங்க வேண்டியது இருக்கா? ஆமாண்ணே. ஏமா இறங்கி ஆளுக்கு வழிய விட்டு இருங்கம்மா. பாத்திமாக்கா திருவலை எடுத்துட்டு வந்துருங்கக்கா. எம்மா 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 இறங்கணுமா? இல்லனே, ஒரு வாரமா பஸ்ஸுக்குள்ளேயே தான் கிடக்கு. எங்கதான் இறங்கணுமோ தெரியல. சின்ன பொண்ணு, வள்ளியக்கா ஒரு வாரமா பஸ்லயே இருக்கான்னு சொன்னார்ல, அது என்ன கதை? வள்ளியக்கா வாடகை வீட்டுல தானக்க இருந்தாவ. திடீர்னு ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாராம். அதான் பஸ்ல வந்திருக்காவ. பரவாயில்லையே சின்ன பொண்ணு, நல்ல ஐடியாவா இருக்கு. நம்மளும் பேசாம எல்லாத்தையும் வீட்டு வந்து இருந்துடலாமோ? நம்ம வீட்டுல உள்ளவையெல்லாம் வரையாக்க செய்வாவ. ஆமா பத்தியா, பெரிய இவங்க மாதிரி நிப்பாங்க. ஏமா லாஸ்ட் சீட்டு. ஏமா இது என்ன இப்படி ஆடாம அசையாம கிடக்கு? இருக்கா போயிட்டான்னு தெரியலையே. சின்ன பொண்ணு கடைசி சீட்ல இழுவதானே கிடந்தா? ஆமாக்கு. என்ன அவ எங்காலுதான், நாங்க இறங்கும் போது எழுப்பிட்டு போறோம். ஏமா 4 மணினா ஸ்கூலு காலேஜ் பிள்ளை எல்லாம் வரும். அதுக்குள்ள இந்த துணி மணியெல்லாம் எடுத்துட்டு போயிருங்க. என்ன லேசா அந்த துணி காஞ்சிட்டான்னு புடிச்சு பாருங்கனே. காஞ்சிட்டுனா அப்படியே எடுத்து மடிச்சு தந்துடட்டா. ஆனா இந்த ஊரு பொம்பளையில மாதிரி நான் எந்த ஊர்லயும் பார்த்தது இல்ல. டிக்கெட் ஃப்ரீன்னு என்ன அநியாயம்லாம் பண்றிய? சரிண்ணே, பஸ் எடுங்க, 1 மணிக்குள்ள வீட்டுக்கு போகணும். வீட்டுல இருந்து போன் பண்ணிக்கிட்டே எல்லாம் இருக்கவ. எவ்வளவு நேரம், கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அறிவு கெட்டது. இத கூட்டிட்டு வந்து படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. மது மது கொஞ்ச நேரம் கூட இரு மது. சரி ஐசு, நான் வீட்டு சொல்லிட்டு வரேன். அத்தா, மணி எத்தனைன்னு பாத்தியா மது? ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவான்? கொஞ்சமாவது அறிவு இருக்கட்டு. சும்மா கிறுக்கனாக்கிட்டு தெரியாவ. ஒரு 5 நிமிஷத்துல வரேன் தான். சரி. யாருமா? எங்க அத்தா. சாரி கட்டி பார்த்துட்டு வரேன்னு சொன்னானா, நேரா விட்டு அதான் யாசியாவ. ஆமா, அந்த தம்பி ரொம்ப நேரமாவே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். சீக்கிரம் கட்டிட்டு போவாமா? சரிம்மா. செல்லம்மா, நம்ம ஐஸை கவனிச்சியா? முகத்துல ஒரு சந்தோஷமே அவளுக்கு இல்ல. ஐஸு இப்போ இல்லம்மா, ரகுவுக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே இப்படிதான் இருக்கா. ஏக்க, ஐஸுக்கு ரகுவை கட்டலான்னு ஆசை இருந்திருக்குமோ? தெரியலையே செல்லம்மா. ஐஸுட்ட ரகுவை கட்டிக்கிட்டியான்னு கேட்கும் போதெல்லாம் வேண்டான்னு தான் சொன்னான். சின்ன பிள்ளைலாக்க வெக்கப்பட்டு கூட வேண்டான்னு சொல்லியிருப்பா. அப்படி மட்டும் இருந்துடக்கூடாது செல்லம்மா. தாய் தோப்பம் இல்லாத பிள்ளை நம்மளே வேதனைப்படுத்தின மாதிரி ஆயிடக்கூடாது. எல்லாம் அந்த சுருளி குடும்பத்தால் வந்தது. இவ்வளோ ஒருத்தரே நிம்மதியாக இருக்கக்கூடாதுல்வக்க. கொஞ்ச நாள் ஸ்டெல்லா மாப்பிள்ளையை போட்டு பாடாப்படுத்தினால்வ. அவரு வேண்டானோடனே எவனோ கவர்மெண்ட் வேலையிலேருந்து பிடிச்சிட்டு வந்தா. அவனுக்கு பொட்டு வைக்க போகிறேன், பூ வைக்க போகிறேன்னு ஆசையை காட்டி அவனு வேண்டான்ட்டாள்வ. இப்போ நம்ம வீட்டில் உள்ளவன் இவனை விட வசதியாக நீ மாப்பிள்ளை பார்க்க முடியாதுல்ல, பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காள்வ. சித்தி, ஸ்டெல்லா மாப்பிள்ளையே அந்த பிள்ளை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டுச்சா? ஆமாம் மக்களே, அவள் லேசுப்பட்டவள. தங்கச்சி கல்யாணத்தன்னைக்கு தாயும் மவனும் என்ன அழுவழுதழுவ தெரியுமா? என் பிள்ளை பாவம், அதான் இன்னும் வர கஷ்டப்பட்டுட்டு கிடக்கு. சித்தி, ஸ்டெல்லாக்கெல்லாம் இது தெரியுமா? அந்த தப்பிளைக்கு தெரிஞ்சா இப்படியா இருக்கும்? வேற எப்படி சித்தி இவ எல்லார்ட்டையும் சகஜமா பேசியா? அதான் திறமை. நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அந்த ஆளு மூஞ்சிலையும் முழிக்க மாட்டோம். இவ அதுக்கு பிறகு முத்து மாதிரி கொத்து மாதிரின்னு பெருத்தாளெல்லாம் சித்தியா. சி, என்ன பிள்ளையா இருக்கு. இவளுமே எப்படிதான் ரகு கட்டியானோ. மயக்கிருவாள்வ மக்களே. மூஞ்ச பாம்போல வச்சுக்கிட்டு உலகமே தெரியாத மாதிரிலாம் நடிக்காள்வ. அம்மா, நல்லா இருக்கா? என்ன ஓவியமா இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்டெல்லா அம்மா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அதை எடு. எல்லாம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கு. ரேஷ்மா, இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு, இதே எடுத்துருமா? எதையும் எடுங்க, என்கிட்ட ஏன் கேக்குறிய? எல்லாரும் யாராச்சுல, அதான் அவசர அவசரமா போறாவ. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடு. சரிம்மா.
ரகு ஏதாவது ட்ரெஸ் செலக்ட் பண்ணானா? இல்ல. இதை அவன்கிட்ட காட்டிட்டு வரியா? அவனுக்கு பிடிச்சிருந்தா இதே எடுத்துருவோம். ஏம்மா, இந்த செயினை போட்டுக்க. போட்டுக்க, கழுத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். தேங்க்ஸ்மா. சரி போ, ரகுட்ட காட்டிட்டு பிடிச்சிருக்குன்னா வந்து சொல்லு. சாரி எடுக்க போவோம். ஏங்க, சாரி எப்படி இருக்கு? இதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க பாப்போம். ஏங்க சும்மா இரு. கோவமா? தள்ளி போ ஸ்டெல்லா. போக மாட்டேன். ஸ்டெல்லா, என்ன? சரி, ஒரு நிம்மதி கிடையாது. எங்க போனாலும் வருவோம்ல. என்ன ஸ்டெல்லா உனக்கு பிரச்சனை? எந்த சாரி நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இதுவா இதுவா இதுவா? சும்மா இரு. சிலையில வீடு கட்டவா, சேர்ந்து வசிக்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், மூஞ்சிக்கிட்ட வந்து நீட்டிட்டு இருக்கா. ஸ்டெல்லா, இந்த சாரிலாம் உனக்கா எடுத்து வச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. இதுல ஸ்டெல்லாக்கு எந்த கலர் நல்லா இருக்கும்? இந்த பச்சை ஆரஞ்சு பிடிக்கலையோ? சரி, அப்போ இந்த ப்ளூ பிங்க்ல ஏதாவது ஒன்று எடுத்துருமா? ஓய், சிலையில வீடு கெட்டவா, சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா, தென்றல் அடிக்க. வாங்க, எனக்கு இந்த 4 சாரி வேணும். அருவா மண்டை. சாரி, சரியா? நானும் சாரி. அப்போ ரகுக்கு பிரேஸ்லெட் எடுக்க போமா? உங்க செயினை கொடுத்துக்கிட்டா? உடனே மூஞ்சி மாறிட்டா. நீங்க செயினை கொடுக்காண்டாங்க. எப்பவும் உங்களை செயினோடி பார்த்துட்டு மொட்டை கழுத்தை பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். சரி, நான் எப்பவும் கழுத்துல செயின் போட்டிருக்கணும், அவ்வளவுதானே? போட்டுருவோம். இந்த செயின் 8 பவுன். இதை கொடுத்துக்கிட்டு ரகுக்கு 5 பவுன்ல ஒரு பிரேஸ்லெட் எடுப்போம். அப்புறம் ஒரு 3 பவுன் இருக்கும்ல, அதுல சின்னதா எனக்கு ஒரு செயின் எடுத்துறேன். போதுமா? அப்ப ரகுட்ட சொல்லிட்டு வரட்டா? சொல்லிட்டு அவன் கையில அளவு பார்த்துட்டு வா. நம்ம பிரேஸ்லெட் எடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். லூசு வலிக்கு. இந்த தாடி உங்களுக்கு அழகா இருக்குங்க. பக்கி. ஏங்க என்ன ஒருக்காங்க? ஏமா போமா. ஏங்க ஒருக்காங்க ப்ளீஸ். வலிக்குமா? ஒருக்காங்க, லேசா தான் பிடிச்சி இழுப்பேன். எப்ப என்னென்ன ஆசைலாம் வருது. ஏங்க ஒருக்காங்க. நெல்லு லூசு. ஏங்க தொடவே இல்ல. நீ கிட்ட வாரத வந்தாலே பயமா இருக்கு ஸ்டெல்லா. ஸ்டெல்லா வலிக்கு. ஹலோ, ரகு ஹாஸ்பிட்டல். ஹலோ ஹேமா, முரளி சார் ஜெசி மேம்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். முரளி சார் ஓபி பார்த்துட்டு இருக்காங்க. ஜெசி மேம் ரவுண்ட்ஸ் போயிருக்காவ சார். ரிப்போர்ட் காலையிலே அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டாங்களா? ஏன் இவ்வளவு நேரம் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? சார் நீங்க வந்த பிறகு சொல்லலான்னு இருந்தேன். வந்த பிறகு எதுக்கு சொல்லணும்? நீங்களே பேசாம ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அனுப்பிட வேண்டியது. சாரி சார். ஃபோன்ல யாரு? ராகு சார் மேம். என்னாச்சு, திட்டின மாதிரி இருந்து? ராஜசேகரன் அவங்க ரிப்போர்ட் வந்ததை சார்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் மேம். என்ன சிஸ்டர், இதெல்லாம் மறக்கலாமா? சாரி மேம். சரி, சார் எப்போ வருவாங்களா? தெரியல மேம். ஆனால் நைட்டு ஒரு டெலிவரி கேஸ் இருக்கு, அது சார் தான் அட்டன் பண்ணுறாங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஏதாவது எமர்ஜென்சினா ஃபோன் பண்ணுங்க. சரி மேம். ஜெசி மேம் சைன் போடலை மேம். நைட்டு நான் தான் சிஸ்டர் வருவேன், அப்போ சேர்த்து சைன் பண்ணிடுறேன். அனு, நல்லா இருக்கா? நான் வந்திருக்கேன். ட்ரெஸ் நல்லா இருக்கா? சத்தம் போடாம படிங்க. மே கமிங் டீச்சர். டீச்சர் 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 உள்ள வரலாமா? டீச்சர் வாமா. சரி, உங்க அனு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். முத்துமாரி. டேய் என்ன? டீச்சர் முத்துமாரிட்ட பென் வாங்கிக்கிடியே. முத்துமாரி, பென்சில். கணேஷ், யார் இது?
முத்துமாரிக்கு சொந்தக்கார பிள்ளை. டீச்சர், எங்க முத்துமாரிக்கு சாக்லேட் கொடுக்கலாமா? குடுமா. முத்துமாரி, சாக்லேட். தூக்கி போடு. ஓய், எந்த கிளாஸ்? எந்த கிளாஸ்? 6th B. எங்களுக்கு சாக்லேட். இவ்வளவுதான் இருக்கு. கணேஷ். ஆசை அடக்க முடியாதே. டேய், என்ன சத்தம்? ஜெசி, பேசுறவங்க நேம் எழுது. ஓகே மேம். ஓய் ஆசை. ஓய், நம்ம ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இல்ல. ஆசை அடக்க முடியாதே. ஓய், நான் உனக்கு யாரு? நான் உனக்கு யாரு? ஸ்டெல்லா அண்ணே. ஸ்டெல்லாவுக்கு அன்னை. உனக்கு யாரு? எனக்கு தெரியாது. சொல்லுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என் ஒய்ஃபு, நான் உனக்கு யாரு? அப்பவும் ஸ்டெல்லா அண்ணே தான். எப்பவும் நான் ஸ்டெல்லாக்கு அன்னை தான் லூசு. உனக்கு நான் யாரு? என்னை எப்படி கூப்பிடுவா? ஏதாவது சொல்லி கூப்பிடுவேன். அந்த ஏதாவது தான் என்னது? எனக்கு தெரியாது. சரி, இன்னையில இருந்து என்னைய அத்தானே கூப்பிடணும், சரியா? எனக்கு அப்படிலாம் வராது. அப்போ உன் மாமா? வாங்க. சரி, அப்போ ராகுன்னு கூப்பிடுறியா? பேர் சொல்லிலாம் கூட மாட்டேன். அப்போ ஏங்க? சும்மா இருங்க, எனக்கு இப்படிலாம் வராது. சரி, நாங்க தள்ளி நிக்கேன். இப்போ என்ன எப்படி கூப்பிடுவா? கூப்பிடவே மாட்டேன். மெண்டல். ஒரு வார்த்தை வாங்குறதுக்கு முன்ன என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. உன்னெல்லாம் வச்சு என்ன நீ காலம் கழிக்க போறோன்னு தெரியல. ரகு, எம்மம்மா, இது யாரு? ஏங்க, அனு பத்தில? அனுவா? எங்க இருக்கா அனு? முத்துமாரி. ஸ்டெல்லா, அனுவோட சவுண்ட் தான் வருது. அனுவ கணையில. முத்துமாரி, நான் என்ன இருக்கேன். ஓ, இது அனுவா? நான் துணி கடையில இருக்க பொம்மைன்னு நினைச்சேன். முத்துமாரி. ஐ, பொம்மை பேசுவு. முத்துமாரி, நான் போறேன். அனு, இப்பதான் கொஞ்சம் வாய் திறந்து பேசினா, அதுக்குள்ள புருஷனை மண்டாட்டி சேர்ந்து விரட்டி விட்டுட்டீல. பாருங்க எப்படி சொல்லியா நீ? சரி, என்ன எதுக்கு அங்க இருந்தே அலறிட்டு வந்தா? உன் நிச்சயதார்த்தத்துக்கு பிரேஸ்லெட் எடுக்க போறோம்ல, அதான் அளவு பார்க்க வந்தேன். பிரேஸ்லெட்டா? ஏன் வேண்டாமா? ஸ்டெல்லா, சும்மா அவன் என்ன சொல்லியான்னு பார்த்தேன். ரகு, உங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு அத்தை பிரேஸ்லெட் எடுத்துட்டு வர சொன்னா, உனக்கு என்ன வேணும்? பிரேஸ்லெட்டா இல்ல காப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதான் பத்தி ரகு, ஏங்க சொன்னேன் பத்தியில, எப்படியும் எங்க ரகு வேண்டான்னு தான் சொல்லுவான். கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கிறியா? ரகு, உனக்கு என்ன வேணும்? ஒரு நிமிஷம் துமாரி. அனு, கொஞ்சம் வாமா. ஏங்க, நீங்க வேணா பாருங்களா, ரகு எதுவுமே வேண்டான்னு தான் சொல்லுவான். அவன் சொன்னான்னா அது அவன் பெருந்தன்மை. நம்ம கடமை நம்ம செய்யணும்ல. நீ சும்மா அவன்கிட்ட வச்சு வேண்டான்னு சொல்லு, அப்படி சொல்லி இப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காத பத்துக்க. சரி விடுங்க, நான் சொன்ன கேட்கவா போறிய? இப்ப அவன் வந்து சொல்லுவான் பிரேஸ்லெட் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். நீ அது பிறகு சும்மா இருப்பியல்ல. அதான் சரி, இல்ல பாத்துக்க. அனுமா, பிரேஸ்லெட்டுக்கு எவ்வளவு ரூபாய்? அதை வந்துட்டு தாரேன், நீ முத்து மாறிட்ட கொடுத்துரு. முத்து மாதிரி வாங்க மாட்டான். அனுமா, உங்க அம்மா தந்தாங்கன்னு சொல்லி கொடு. நான் கொடுத்தா கண்டிப்பா வாங்க மாட்டான். அவனுக்கு தெரியும் எங்க அம்மா என்கிட்ட தர மாட்டாவனி. சரி, இப்ப என்ன செய்ய? முத்து மாதிரியே வாங்கட்டு. லூசு, செயினை வித்து வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஸ்டெல்லா கஷ்டப்பட தானே செய்வா. ஆமா, ஆனா எங்க முத்து மாதிரி ரூபா வாங்க மாட்டான். சரி, அப்போ நம்ம 2 பேரும் அவன் கூட போவோம். அங்க வச்சு அவன் என்ன எடுக்கானோ அதுக்கான மணியை நான் பே பண்ணிடுறேன். செயினை விற்க விடாண்டா. நீங்க மட்டும் போங்களாம், எனக்கு எங்க முத்து மாதிரி கஷ்டப்படியதை பார்த்தா கஷ்டமா இருக்கும். ஸ்டெல்லாவும் எங்க கூட வந்துருவா. நீ தனியா நின்னுடுவியா? அம்மா இருக்காங்கல்ல, நான் அவிய கூட நின்றுவேன். சரிம்மா, அப்ப நின்னுக்க. நாங்க ஒரு 10 நிமிஷத்துல எடுத்துட்டு ஓடி வந்துருவோன்னே. ரொம்ப தேங்க்ஸ். சரியா? லூசு, தேங்க்ஸ் சொல்ற ஆளை பாரு. போமா. ஸ்டெல்லா, ரகு, என்ன முடிவெடுத்துட்டியா? என்ன வேணும்னாங்க கேட்க போறேன். ரகு, உனக்கு என்ன வேணும்? காப்பா பிரேஸ்லெட்டா? வேண்டாம்னு சொல்லு. என்ன சொல்லிய ஸ்டெல்லா? வேண்டானே சொல்லணும். சாரி.
ரகு என்ன வேணும்? முத்து மாதிரி நான் பிரேஸ்லெட் போட மாட்டேன், காப்பு எடுப்புமா? ஆ சரி ரகு, அப்போ நாங்க போய் எடுத்துட்டு வரோம். ஸ்டெல்லா வா. யாமலே இப்படி இருக்கா? வேண்டான்னு சொல்லலாம். முத்து மாதிரி ரகு, நீயா வேண்டான்னு சொன்ன மாதிரி சொல்லிடு. நான் சொல்லி தந்துதான் நீ சொன்னான்னு தெரிஞ்ச யாசுவ. ஆ என்ன ரகு? சொல்லு சொல்லு. நானும் உங்க கூட வாரேன் முத்து மாதிரி. வேண்டான்னு சொல்லல. ஐயா, நிச்சயதார்த்தனாலே ஏதாவது ஒன்று போட்டாகணும். அப்பமே இவ சொன்னவள, நீங்களாம் இப்படிப்பட்ட ஆளு தானே, நான் தான் தெரியாம நம்பிட்டேன். சரி வா போவோம். நீ ஒண்ணு வரண்டா, என்ன எடுக்கணுமோ நாங்க எடுத்துக்கிடுவோம். ஆ 5 பவுன் சொல்லிட்டு 4 பவுன் போடுறதுக்கா? நான் வருவேன். நல்ல சம்பாத்தி பண்ணதானே செய்ய, வேற ஏன் இப்படி அடுத்து தரணும்னு எதிர்பார்க்க? முத்து மாதிரி கார்ல போமா? ஆ சரி ரகு. ஏங்க, இவன் கூட எல்லாம் நான் வரல, பைக்ல கூட்டு போங்க. யா ஸ்டெல்லா? பைக்ல கூட்டு போவீங்களா மாட்டீங்களா? சரி முத்து மாதிரி, அவளை பைக்ல கூட்டிட்டு போவா, நான் பின்னாடி கார்ல வாரேன். ஆ சரி ரகு. ஸ்டெல்லா வாமா. ஸ்டெல்லா என்னண்ணா? நல்லா மாடலா பார்த்து எடுத்து தானே, நீ எது எடுக்கிறியோ அதை தான் அண்ணன் போடுவேன். ஆனா நீலம் என் பொண்டாட்டிய பத்தியா எப்படி சிரிக்கா நீ? பொண்டாட்டியா பார், இந்த கல்யாணம் பாதியிலே நின்றோம். லூசு. அனுமா, நான் எங்க நீ அம்மா தேடுவாங்க, ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லு, 10 நிமிஷத்துல வந்துருவோம் சரியா? ஆ, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா, ட்ரெஸ் பார்த்துட்டு அதுக்குள்ள ஓடி வந்துருவோம். ஆ. அது என்ன அம்மா, சும்மா அத்தனி கூடு, அம்மா அம்மானி கூட்டு அரங்கேத்தின எல்லாம் போதும். போதும் போதும் காதல் போதும், காதல் தந்த காதல் போதும். ரகுவங்க ஏன் காதா கேட்கல? ட்ரெஸ் பார்க்காத. நீ நான் கூட ஒட்டிக்கிட்டே தானே திரிவா, என்ன தனியா வந்துட்டா? செல்லம்மா, நீ அதுல இரு, பில் போட்டுட்டு சாரி எடுக்க போவோம். சரிம்மா. கொம்மா, சும்மா இரு செல்லம்மா. எத்தனை பதிகள் உள்ளதடி காதலில் பெண்ணு என்கிட்டார், அத்தனை பதியும் சொல்லுதடி உன் பெயர் பெற்று. பிரியாத வரம் வேண்டும்